ரமேஷ், மாநில தலைவர், தேசியவாத இந்து ஜனதா கட்சி. நம்மளுடைய திருநெல்வேலி மாநகராட்சி ஊழலை பற்றின செய்தி தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்த போகிறேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, இதை பாருங்கள். மாநகராட்சி, திருநெல்வேலி மாநகராட்சியில் அளவுக்கு அதிகமான ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இதை வந்து சிஎம் உடைய இந்த வீடியோவானது சிஎம் உடைய பதிவு பண்ணியிருக்கேன். மக்களாகிய அனைத்து மக்களாகிய நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். தாமிரபரணியில் சாக்கடை கலக்கி தாமிரபரணி ஆற்றுல வந்து குடிநீர் வந்து சுத்தமாக கெட்டு போச்சு. குடிநீர் சாக்கடையாக வந்துட்டு இருக்குது. மக்கள் வந்து இன்றைக்கி குடிநீருக்கு அவல நிலையாக தள்ளாடப்பட்டு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான். இதை எல்லா மக்களும் பார்த்து உங்களுடைய ஆதரவை தாங்க என்று தாழ்மையிடம் கேட்குறேன். திருநெல்வேலி மாநகராட்சி எங்கும் ஊழல், எதிலும் மயான வரை ஊழல். திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை மாநகராட்சி உட்பட்ட வார்டு 37 உள்ள ஆரோக்கிய ஜென்சான் நகர் அங்கே பிளான்ட்டுக்கு வந்து 3 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காரு மேயர். இதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களையும் மிரட்டி பணத்தை வசூல் பண்ணதே வேலையை வச்சிருக்காரு. மயானத்தில் சிங்கம்புரை மின்மயானத்தில் இருந்து விஎம் சத்திரம் மின்மயானம் வர ஒரு கோணத்துக்கு எரிப்பதற்கு 500 ரூபா லஞ்சம் கேட்குறாரு. இது வந்து அரசு ஒப்பந்ததாரர்கிட்ட பொதுமக்கள் வந்து புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களும் அரசு ஒப்பந்ததாரரும் பொதுமக்கள்கிட்ட புகார் கொடுத்தாங்க. கிணத்து மேலேயே 500 ரூபா லஞ்சம் வாங்குறாருன்னா இவர் எப்படி ஒரு மேயர் நெல்லை மாநகராட்சி எப்படி காப்பாற்ற போறாரு? 2 வருஷம் உட்கார்ந்துக்கிட்டு மக்களுக்கு அதிகபட்சமான எந்த வேலையும் நெல்லை மாநகராட்சியில் நடக்கலை. ரோடு சரி கட்டியது, தாமிரபரணி ஆற்றுல குடிநீர் பிரச்சனையும் பெரும்பாலாக இருக்குது. சாக்கடை கலக்கக்கூடிய கூட தடுக்க முடியாத நெல்லை மாநகராட்சி மேயர் வந்து 59 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஆற்றுக்குள்ள 2 சைடும் பூங்கா அமைக்க போறாரு. இந்த பூங்கா அமைச்சு அவர் என்னத்தை பண்ண போறாரு? பூங்கா எதுக்கு அமைக்கணும்? 2 திரும்ப வெளில வந்தால் பூங்கா இருந்த இடம் காணாமல் போயிடும். 52 கோடி ரூபாய் தண்ணியோட தண்ணியா மக்கி போயிடும். இதில் எந்த பிரயோஜனத்துக்கும் பொதுமக்களுக்கு பயன் கிடையாது. ஆற்றுக்குள்ள சாக்கடை கழிவுநீர் கலக்கு மலம் கலக்கு தண்ணீரில் குடி தண்ணி இன்னைக்கு சாக்கடையை மாதிரி தாமிரபரணி நதி ஆறாவே இல்லை. நதியால் ஆறா கிடையாது. தாமிரபரணி இன்னைக்கு வெறும் சாக்கடையா ஓடிட்டு இருக்கு. தண்ணியை கையில் எடுத்து பார்த்தோம்னா கருப்பு